ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. குழந்தைய பத்திரமா சேர வேண்டிய இடத்துல ஒப்படைச்சிட்டேன். இனிமே என் குழந்தை உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என் வாழ்க்கை மாதிரி என் குழந்தை வாழ்க்கை அமையாது. அவளோட அப்பா கூட சந்தோஷமா இருக்க போறான்னு நினைச்சிட்டு இருந்தேன். இனிமே என் குழந்தைக்கு எனக்கு எந்த சம்மந்தமே இல்ல. அவளை இனிமே என்னால பார்க்க முடியாது. எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்ச இடத்துல இருந்துதான் மறுபடியும் எனக்கும் இராக்கும் புது பந்தம் ஆரம்பிச்சுது. மறுபடியும் நாங்க சேரதுக்கு காரணமா இருந்தது அர்ச்சுனன் தான். அர்ச்சுனன் எத்தனையோ டெலிவரி கேஸ் அட்டன் பண்ணிருப்பாரு. என் குழந்தையோட முகத்தை மறந்துருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா அஞ்சோக்கா குழந்தை வீட்டுக்கு எடுத்துட்டு போன அன்னைக்கே இது அஞ்சோக்காவோட குழந்தை இல்லைன்னு அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த குழந்தைக்கும் வருண் அஞ்சுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. குழந்தை என்னோட குழந்தைன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. ஹாஸ்பிட்டல்ல இப்படி ஒரு தப்பு நடந்திருக்குன்னு தெரிஞ்சதான் பயங்கரமா கோவப்பட்டு கத்தி கவிதா சிஸ்டருக்கு கால் பண்ணிருக்காரு. அவளுக்கு சமாளிக்கிறதுக்கு வழி தெரியாம நான் கொடுத்துட்டு வந்த என் நம்பரையும் என் அட்ரஸையும் கொடுத்துருக்காவ. அதை வாங்கிட்டு என்ன தேடி வந்தாரு. வாங்கணும், நீங்க தான் என்ன தேடி வந்தீங்களா? ஓ, நான் யாருன்னு ஞாபகம் இருக்கா? யாரு? கிரேசி ஹாஸ்பிட்டலோட எம்டி. பரவாயில்லையே, ஞாபகம் இருக்கு போல. ஆமா, என்ன இப்ப பாத்தியா நீங்க? ஞாபகம் இருக்குண்ணா. ஹாஸ்பிட்டல்ல டெலிவரிக்காக வந்திருந்தேன். நீங்க தான். சூப்பர், எல்லாம் ஞாபகம் இருக்கு. உங்களுக்கு பிறந்த குழந்தை எங்க? சரோ, அதான் அவைய போன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டாவேலாம். எப்படியாவது சமாளி. இவர்கிட்ட சொன்னா பெரிய பிரச்சனை ஆகும். இவையெல்லாம் ஒரே குடும்பம்னு அப்ப உனக்கு தெரியாது. இப்பதான் தெரிஞ்சிருச்சுல, இவையெல்லாம் ஒரே குடும்பம். அஞ்சோக்காவோட அண்ணா தான் இவரு. சொல்லுங்க, உங்க குழந்தை எங்கன்னு கேட்டேன். என் குழந்தை ஹாஸ்பிட்டல்ல வச்சு இறந்து போயிட்டு. ஹாஸ்பிட்டல்ல வச்சு இறந்து போச்சா? ஆமாண்ணா, குழந்தை இறந்து போன ப்ரூஃப் எல்லாம் அங்க இருக்குமே. எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஆனா உங்க குழந்தை என் வீட்ல இருக்கு. இறந்து போன குழந்தை எப்படின்னா உங்க வீட்ல இருக்கும்? அப்போ குழந்தை மாறினதுக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. குழந்தை மாறிச்சா? என்ன உழைட்டு இருக்குதியா நீங்க? நானே என் குழந்தை இறந்து போன சோகத்துல இருக்கேன். அதுல இருந்து வெளியே வர முடியாம தான் என் ஃப்ரெண்டு வீட்ல தங்கி இருக்கேன். நீங்க வேற வந்து புது பிரச்சனை கிளப்பிட்டு இருக்காதுங்க. அப்போ குழந்தை மாறினதுக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. குழந்தை மாறிச்சா? எனக்கு புரியல. என் குழந்தை தான் இறந்து போயிட்டுன்னு சொல்லியேல. என் வீட்ல இருக்க குழந்தைக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. உங்க வீட்ல குழந்தை இருக்கா? ஓ, உங்க வீட்ல யாருக்காவது குழந்தை பிறந்திருக்கா? உங்களுக்கும் வருணுக்கும் என்ன சம்பந்தம்? வருணா? எனக்கு யாரையும் தெரியாது. யாரையும் தெரியாததுனால தான் என் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன அந்த டைம்ல எனக்கு டாக்டர் வருண தெரியும். அவரை ஒரு தடவை பார்க்க முடியுமான்னு கேட்டீங்களா? அது வருண் டாக்டர் எனக்கு முன்னமே தெரியும். எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒருத்தங்க அட்டாக் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாவ. அவைய உயிரை காப்பாத்தி கொடுத்ததே வருண் டாக்டர் தான். அப்படிதான் எனக்கு வருண் டாக்டர் தெரியும். அவர் அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை பார்க்காருன்னு தெரிஞ்ச உடனே சரி, அந்த ஹாஸ்பிட்டல்ல எனக்கு தெரிஞ்சவர் அவர் மட்டும் தானே. அதுல அவருக்கு என்ன சுத்தமா தெரியாது. ஒரு தடவை அவரை பார்த்துட்டு போலாம் அப்படின்னு நினைச்சேன். கிரேசி ஹாஸ்பிட்டல் என்னோட ஹாஸ்பிட்டல். என்னோட ஹாஸ்பிட்டல்ல எனக்கு தெரியாம இவ்வளவு பெரிய தப்பு நடந்திருக்கு. அந்த தப்பு நடக்கிறதுக்கு காரணமானது யாரு? எந்த காரணத்துக்காண்டி குழந்தை மாறுச்சு? இது எல்லாம் தெரியாம இந்த இடத்தை விட்டு நான் நகர போறதா இல்ல. எனக்கு தெரியும், இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையே உங்ககிட்ட இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. எனக்கு புரியல. அது எப்படி எனக்கிட்ட குழந்தை இறந்துட்டுன்னு சொல்லுதியா? ஆனா உங்க கண்ணுல அந்த துக்கமே இல்லையே. ஏதோ ஒரு விஷயத்த சாதிச்ச மாதிரி சந்தோஷம் மட்டும் தான் தெரியுது. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க யாரு? உங்களுக்கு வருணுக்கு என்ன சம்பந்தம்? தெரிஞ்சே எதுக்காக குழந்தைய மாத்தினியா? இதெல்லாம் எனக்கு இப்பவே தெரியணும். ஒன்னும் தெரியாத எனக்கிட்ட நானே குழந்தைய பறி கொடுத்துட்டு நிக்கேன். ஏன்டா வந்து கத்திட்டு இருக்குதியாண்ணா நீங்க? என் வீட்டுல இருக்கிறது உங்களோட குழந்தைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்பனா இறந்து போனது அஞ்சோட குழந்தை. எந்த அம்மாவும் 10 மாசம் சுமந்து பெற்ற குழந்தைய அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் அடுத்தவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு போக மாட்டாவ. இறந்து போன குழந்தைய உங்ககிட்ட வச்சுட்டு உங்க குழந்தைய அஞ்சு கிட்ட வச்சிருக்குதியா? பத்தாததுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த டைம்லயே வருணை பத்தி விசாரிச்சிருக்குதியா? உங்களுக்கு வருணுக்கு என்ன சம்பந்தம்? குழந்தைய ஏன் மாத்தினியான்னு சொல்லாம நானும் விட போறதா இல்ல. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. நான் தான் சொல்லலாம், என் குழந்தை இறந்து போச்சு. குழந்தை மாறின விஷயம் இப்ப வரைக்கும் வருணுக்கும் அஞ்சுக்கும் தெரியாது. அவிய அந்த குழந்தை அவிய குழந்தை தான் நினைச்சுக்கிட்டு இருக்காவ. சோ நீங்க குழந்தைய மாத்தி இருக்கிறது முழுக்க முழுக்க உங்க விருப்பத்தால மட்டும்தான். உங்ககிட்ட யாரும் வற்புறுத்தவே இல்ல. வருண் வந்து உங்ககிட்ட உங்க குழந்தைய கேட்கவே இல்ல. நீங்களா மாத்தி இருக்குதியா? அதுக்கான காரணம் இப்ப எனக்கு தெரியலனா இப்பவே இந்த நிமிஷமே குழந்தை உங்களோட குழந்தை இல்ல. வருண் அஞ்சுக்கும் இந்த குழந்தைக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த குழந்தையோட சொந்தக்காரி நீங்க தானே நான் உடைக்க போறேன். வருண் டாக்டர், நான் டாக்டர். அந்த குழந்தை வருணோட குழந்தை இல்லன்னு ப்ரூவ் பண்றதுக்கு என்னால முடியும். ட்ரை பண்ணி தான் பாருங்களேன்.
உங்க ரிப்போர்ட்ல குழந்தைக்கும் வருண் சாருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு இருந்துச்சுன்னா குழந்தைக்கும் வருண் சாருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நீங்க எல்லார்கிட்டயும் உடைச்சிருங்க. போங்கண்ணா. அப்போ குழந்தைக்கும் வருணுக்கும் எல்லா சம்மந்தமும் இருக்கு. நான் தான் சொல்றேன்ல, குழந்தையோட அப்பா வருண் சார் தான். குழந்தைக்கும் அவருக்கும் எல்லா சம்மந்தமும் இருக்கு. ஏன் குழந்தை இறந்து போச்சு, நம்புங்க. குழந்தையோட அப்பா வருண் தானா? அப்போ குழந்தையோட அம்மா நீதான். என்ன உளறிட்டு இருக்குதியா நீங்க? நான் தான் சொல்லல, அந்த குழந்தைக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ஏன் குழந்தை இறந்து போச்சு? உங்க ஹாஸ்பிட்டல்ல கரெக்டா இருக்குமே என் குழந்தை இறந்து போச்சுன்னு. அதே தாண்டி எனக்கிட்ட வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்குதியா? உங்க தங்கச்சிக்கு உங்க தங்கச்சி ஹஸ்பண்டுக்கு பிறந்த குழந்தைய சம்பந்தமே இல்லாம குழந்தைக்கு வருணுக்கும் எல்லா சம்பந்தமும் இருக்குன்னு நீ சொல்ற. ஆனா நான் அடிச்சு சொல்றேன், குழந்தைக்கு அஞ்சுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அந்த குழந்தை உனக்கு பிறந்த குழந்தை தான். குழந்தைய முத கையில தூக்குனதே நான் தான். எனக்கு தெரியாதா? அந்த குழந்தைக்கு வருண் அஞ்சுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு தான் நினைச்சிட்டு வந்தேன். ஆனா நீ அடிச்சு பேசுறத பார்த்தா குழந்தைக்கு வருணுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கு. ஆனா அஞ்சுக்கும் குழந்தைக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. சொல்ல, சொந்த ஊர் திருச்சி. எதுக்காக திருச்சியில இருந்து ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு நீ வரணும்? அதுவும் உன் கூட எந்த சொந்த பந்தமும் வரல, ஹஸ்பண்ட் வரல, யாருமே வரல. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததான் வருணை பத்தி கேட்டிருக்கேன். சொல்ல, வருணுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? எதுக்காக இறந்து போன குழந்தைய மாத்திட்டு உன் குழந்தைய அந்த இடத்துல வச்சேன்? இதுக்கு ஏன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து யாரோ உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காவ? உனக்கு ஹெல்ப் பண்ணது யாரு? இது எல்லாம் உன் வாயால சொன்னீன்னா நல்லது. அப்படி இல்ல மிஸ்ஸஸ் சார்லதா, இப்பவே இந்த உண்மையெல்லாம் நான் வருண்கிட்டே அஞ்சுக்கிட்டே போய் உடைக்க வேண்டியதா இருக்கும். எப்படி வசதி? நீ குழந்தைக்கு வருணுக்கு சம்பந்தம் இருக்கான்னு என்கிட்ட கண்டுபிடிக்க சொன்ன, நான் குழந்தைக்கு அஞ்சுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறேன். வேண்டாம். பரவாயில்லையே, கரெக்டா பாயிண்டா பேசிட்டேன். மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்க போல. பீடியாட்ரிக் டாக்டர். நீ டாக்டரா? ஒரு டாக்டரா இருந்துட்டு குழந்தைய மாத்தி வச்சிருக்கனா? கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கு. சொல்லு, வருணுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? என்ன காரணத்துக்காக உன் குழந்தைய வருணுகிட்ட ஒப்படைச்சிட்டு நீ கிளம்பணும்னு நினைச்ச? ஏன் ஹாஸ்பிட்டல்ல உனக்கு ஹெல்ப் பண்ண ஸ்டாஃப் யாரு? அர்ஜுனுக்கு சந்தேகம் வராதது வரைக்கும் தான் நாம நினைச்சதை நடத்த முடியும். அவருக்கு சந்தேகம் வந்துட்டுனா நாம நினைச்சது அங்க நடக்காது. அவர் நினைக்கிறதா நடக்கும். கரெக்ட் தான். ஐராக்கு அஞ்சுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, ஐரா எனக்கு பிறந்த குழந்தைன்னு அவர் ஆணித்தரமா நம்புறாரு. அதனாலதான் குழந்தைக்கு வருண் சாருக்கு சம்பந்தம் இருக்கான்னு நீங்க பாருங்க அப்படின்னு சொன்னதும் குழந்தைக்கு வருணுக்கு சம்பந்தம் இருக்குன்னு தூக்கிட்டாரு. என் வாயாலேயே எல்லா உண்மையும் வர வச்சுட்டாரு. ஆனா பாவம் அவரால எனக்கு டைரக்டா ஹெல்ப் பண்ணவும் முடியாது. ஏன்னா நான் வாய் வார்த்தையால தான் அவர் அண்ணான்னு கூப்பிடுறேன். ஆனா அஞ்சுக்காக அவருக்கு ரத்த சம்பந்தம் இருக்கு. அந்த தங்கச்சியா இந்த தங்கச்சியான்னு பாக்கும்போது அவருக்கு அஞ்சு தங்கச்சி தான் முத. இதுதான் நடந்தது. முட்டாள் முட்டாள் முட்டாள்! உன் மண்டையில கொஞ்சமாவது மசாலா இருக்கா? முட்டாள்! என்ன படிச்சிருக்க? இவ்வளவு படிச்சிருந்தா கொஞ்சமாவது உனக்கு புத்தி இருக்கா? ஏதோ படிப்பறிவு இல்லாத முட்டாள் செஞ்சுட்டு வந்த வேலையை மாதிரி செஞ்சு வச்சிருக்க. என்னமோ நீ பெரிய தியாகி மாதிரி. அவன் குற்றோணர்ச்சியில வாடிடப்படாதுன்னு சொல்லிக்கிட்டு விட்டுட்டு வந்திருக்க. போன தெளிச்ச உடனே அவன் சட்டக்காலரை பிடிச்சு கேள்வி கேட்டிருக்க வேண்டாம் நீ போய். அதை விட்டுக்கிட்ட அவ அம்மா வேற பொண்ணு பாத்துட்டாவ. அவன் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு நீ விலை வந்திருக்கான். முட்டாள் முட்டாள்! ஒன்ன மாதிரி ஒரு பொட்டி கட்டின முட்டாள நான் இந்த உலகத்துல பார்த்தது இல்ல. எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஈஸியா அவன் நல்லா இருக்கட்டும் சொல்லிக்கிட்டு வந்திருக்கான். அறிவில்ல, படிச்சிருக்கல. குற்றோணர்ச்சியிலே உடஞ்சு போயிருவாரு. உடஞ்சி செத்த சாவட்டுமே. அவன் பண்ண தப்புக்கு தண்டனை இல்ல. சந்தோஷமா இருக்கட்டும் சொல்லிக்கிட்டு கிளம்பி வந்திருக்கான். கல்யாண மண்டபத்துல உனக்கு நடந்தது சொல்லதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? ஆளுக்கு மூஞ்சோல பார்த்தா தெரியாதா? நீ பண்ண பெரிய தப்பு அந்த பொம்பளை கிட்ட போய் நடந்தது சொன்னாதான். ஆக உன் வாழ்க்கைய அழிச்சுக்கிட்டு தான் அவ பொண்ணுக்கு அவ வாழ்க்கைய அமைச்சு கொடுத்துருக்கான். முட்டாள் முட்டாள்! அவகிட்ட போய் எல்லாத்தையும் உளறி இருக்கான். பொண்ணு பெத்தவனு கிட்ட போய் உளறி இருந்தா கூட உனக்கு நியாயம் கிடைச்சிருக்கான். அந்த கவிதாக்கு இருக்கு இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, எனக்கு தெரியப்படுத்தணும்னு கூட அவளுக்கு தோணல. என்னமோ அவ பெரிய அதிபுத்திசாலி மாதிரி. அரியலி கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லல சார். ஆக இனிமே குழந்தைக்கும் உனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. குழந்தைக்கும் குழந்தையோட அப்பாக்குமே எல்லா சம்பந்தமும் இருக்கட்டு. என் குழந்தை அவருக்கு குழந்தை தானேனா, அந்த குழந்தை அவியலுக்கிட்டே வளரட்டும். என் குழந்தை என்கிட்ட வளர்ந்தாள்னா ஒவ்வொரு நாளும் இந்த சமுதாயம் அவளை ஒவ்வொரு மாதிரி பேசும். அதையெல்லாம் தாங்கிக்கிறதுக்கு எனக்கு தம்பில்ல. ஆனா எனக்கு தான் அம்மா அப்பான்னு யாருமே இல்லாம அத்தை மாமா அத்தை பையன் இப்படி அவியலுக்கு கொடுமையிலேயே வளர்ந்துட்டேன். ஆனா எனக்கு பிறந்த என் குழந்தை இந்த கஷ்டத்தை எதுவும் அனுபவிச்சிடக்கூடாது. என் வயத்துல அவ பிறந்த காரணத்துக்காண்டி இந்த சமுதாயம் அவளை காயப்படுத்தியதை என்னால பாத்துக்க முடியாது. அவருக்கு குழந்தை தானே அண்ணா, என் குழந்தைய நான் சேர வேண்டிய இடத்துலதான் சேர்த்திருக்கேன். கஷ்டமா இல்ல? வலிக்குது. தெரியாம தொலைக்கல, தெரிஞ்சேதான் தொலைச்சேன். அஞ்சோக்கா கழுத்துல வருண் சார் தாலி கட்டினதுக்கு பிறவைக்கு இந்த குழந்தைதான் எனக்கு எல்லாமே நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவ இந்த உலகத்துக்கு வந்து வெளிச்சத்தை பார்த்ததுக்கு பிறவைக்கு என் வயித்துல பிறந்ததுக்காக அவ பட போற பாடு கஷ்டம் எல்லாம் என் கண்ணு முன்ன வந்துட்டு போச்சு. எனக்கு அவ ஆறுதலா இருக்கதை விட
என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை என் பிள்ளைக்கு கிடைச்சிடக்கூடாது. அவங்க சந்தோஷமா இருக்கட்டும், எனக்கு அது போதும். அவளை நல்லா பார்த்துப்பாவ. நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் வருண் சாரோட ஒய்ஃப் கெட்டவிய கிடையாது. அந்த குழந்தைக்கு அவியலுக்கு சம்மந்தம் இல்லைன்னு தெரிஞ்சாதானே என் குழந்தைய பாத்துக்க மாட்டாவ. தயவு செஞ்சு அந்த குழந்தைக்கு அவியலுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு தெரியப்படுத்திடாதுங்க. என் குழந்தைக்கு அம்மா அப்பா பாசம் கிடைக்கணும். அம்மாவா என் பாசம் கிடைக்கலனாலும் அவிய பாசமாவது அவளுக்கு கிடைக்கட்டும். சாரு, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இப்ப கூட வருண கொண்ட துண்டமா வெட்டி போடி அளவுக்கு எனக்கு கோவம் வருது. ஆனா என்னால உனக்கு டைரக்டா நியாயம் வாங்கி தர முடியாது. ஏன்னா நீ அண்ணான்னு கூப்பிடிய மாதிரி தான் வருணுக்கு பொண்டாட்டியே என்ன அண்ணான்னு வாய் நிறைய கூப்பிட்டுருக்கான். சாரா மாதிரி அவளும் எனக்கு தங்கச்சி தான். கண்டிப்பா அவ வாழ்க்கையை அழிச்சு உனக்கு நியாயம் வாங்கி தர என்னால முடியாது. ஆனா வருணுக்கு நீ தண்டனை வாங்கி தரணும்னு நினைச்சேன்னா உன் பின்னாடி நான் நிப்பேன். ஆனா என்னால நேரடியா வேண்டாண்ணா, அவரு குற்ற உணர்ச்சி இல்லாம சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு தான் நான் விலவி வந்தேன். என் பிள்ளைக்கு அவருக்கு எல்லா சம்மதமும் இருக்கு. அவ அப்பா கிட்டே இருக்கட்டும். எந்த சிச்சுவேஷன்லயும் என் மூலமா அந்த குழந்தை என்னோட குழந்தைன்னு அவளுக்கு தெரியாது. எனக்கு நல்லது செய்யதான் நினைச்சிட்டு எந்த காலத்திலயும் அந்த குழந்தைக்கு அஞ்சு அக்காக்க எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நீங்க உடைச்சிடாதுங்க. அது பிறவைக்கு என் குழந்தைய நல்லா பாத்துக்க மாட்டாவ. அவ நல்லா இருக்கணும். எல்லார பத்தியும் யோசிச்சுதான் நான் இந்த முடிவே எடுத்தேன். புரியுது. இனிமே என்ன பண்ண போறேன் தெரியல. என்னமா வீட்டுக்கு போகல. யார் கூட இருக்க? அத்தை வீட்டுல தான் இருந்தேன். அவைய பையன் கல்யாணம் பண்றதுக்கு கம்பல் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அது பிறவைக்கு பிரெக்னண்டா இருந்ததெல்லாம் தெரிஞ்சு கருவை கலைக்கிறதுக்கு ஆளை வர வச்சிருந்தாவ. அவியலுக்கிட்ட இருந்து தப்பிச்சுதான் வருண் சார பாக்கிறதுக்கு மண்டபத்துக்கு வந்தேன். அப்பல இருந்து இப்ப வரைக்கும் குழந்தை பிறக்கிறது வரைக்கும் என் மாமா அத்தை கண்ணுல படாம ஊர் ஊரா ஓடிட்டு இருக்கேன். இப்ப குழந்தைய பிறந்துட்டு இனிமே மெல்ல வீட்டுக்கு போனோம். அப்போ இனி அவன் கல்யாணம் பண்றதுக்கு நினைக்க மாட்டானா? கண்டிப்பா நினைப்பாரு. குழந்தை இறந்துட்டுன்னு அவியல நம்ப வைக்கணும். இல்லைன்னா குழந்தைய கொல்லதுக்கு தேடி அலைய ஆரம்பிப்பாவ. எனக்கு வாழ்க்கை துணையா வரப்போறவர் தான் எனக்கு பாதுகாப்புன்னு நினைச்சிட்டு இருந்தேன். வாழ்க்கையும் இல்ல, துணையும் இல்ல. என் குழந்தை தான் எனக்கு ஆறுதல் நினைச்சிட்டு இருந்தேன். குழந்தையும் இல்ல. கவலைப்படாத, நீ உன் ஊருக்கே போ. நான் இருக்கேன் உனக்கு. சின்னல இருந்து உனக்கு பாதுகாப்பா இருக்கட்டும், உனக்கு தேவையானதெல்லாம் செய்யதா இருக்கட்டும், எல்லாமா நான் இருக்கேன். ஆனா அஞ்சு என்னோட தங்கச்சி. என் தங்கச்சி ஹஸ்பண்ட் பண்ண தப்புக்கு நான் உனக்கு பாதுகாப்பு கொடுக்கேன். இப்பல இருந்து உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறது வரைக்கும் உன் கூட நான் இருக்கேன். இல்லண்ணா, வாழ்க்கையே எல்லாம் ஒரு நாள் மாறும். நீ வீட்டு கிளம்பு. நீ போ, உன் பின்னாடி நானே வரேன். ஆனா அவியலை பத்தி உங்களுக்கு தெரியாதுண்ணா. எவ்வளவு இருந்தாலும் நான் பாத்துக்கலாம். நீ கிளம்பு. இவ்ளோ நடந்துச்சா? அது மட்டும் இல்ல, சொன்ன மாதிரியே என் பிறத்தாலேயே ஊருக்க வந்தாரு. நான் போன உடனே என்ன அடிச்சு துவைச்சி குழந்தைய பத்தி விசாரிச்சாவ. குழந்தை இறந்துட்டு அப்படி இப்படின்னு நம்ப வச்சுட்டேன். உடனே மாமா என் கழுத்துல தாலி கட்டதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாரு. கரெக்ட் டைம்ல அர்ஜுனன் வந்து அவர் மட்டும் தனியா வரல, போலீஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்திருந்தாரு. எங்க ஊர்ல அத்தை மாமாவ யாராலையும் தொடக்கூட முடியாது. ஆனா அர்ஜுனனுக்கு தான் நிறைய பேரை தெரியுமே. அவியலை எல்லாம் வச்சு என் கழுத்துல மாமா தாலி கட்டுறதுக்கு இருந்ததா தடுத்து நிறுத்தினாரு. எல்லாரும் போனதுக்கு பிறவைக்கு அர்ஜுனனுக்கும் மாமாக்கும் பயங்கரமா சண்டையெல்லாம் நடந்தது. எனக்கு கன்னியாகுமரியில டாக்டர் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணியாரு. டாக்டர் ஒருத்தரோட உதவியில தான் நான் இருக்கேன்னு அவளுக்கு தெரியும். ஆனா அர்ஜுனனை ஏன் எனக்காண்டி இதெல்லாம் பண்ணியாருன்னு இன்னைக்கு வரைக்கும் அவளுக்கு தெரியாது. வருண் சாருக்கு கூட நான் பேச்சுவார்த்தையெல்லாம் வச்சுக்கிட்டாதானே அவளுக்கு தெரியும். புரியுது. அது பிறவைக்கு அஞ்சு எப்படி ஒன்னு தேடி வந்தா? அவியலா? நான் தான் சொன்னனே, வருண் சாருக்கு இப்பவா அந்த குற்ற உணர்ச்சி மனசுக்குள்ள இருக்கு அப்படின்னு. அவிய புருஷனுக்காண்டி என்ன தேடி வந்தாவ. புரியல. யாரோ கன்னியாகுமரியில இருந்து தேடி வந்திருக்கதா சொன்னா. இங்க சார்ல தான். வாங்கக்கா, நான் தான். சாரி, உன்னோட ஒர்க்கிங் டைம்ல தொந்தரவு பண்ணிட்டனோ? இல்லக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்க ஏதாவது டாக்டர்ஸை பார்க்கறதுக்கு வந்தியலா? நான் டாக்டர் சார்லத்தாவை பார்க்கறதுக்கு வந்தேன். குழந்தைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையாக்கா? குழந்தைய காட்டுறதுக்காக கொண்டு வந்தியலோ? என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா கன்னியாகுமரியில இருக்க டாக்டரை பார்க்கறதுக்கே போவனே. என் ஹஸ்பண்ட் ஒரு டாக்டர், என் அண்ணா டாக்டர் தான். வீட்லயே டாக்டர்ஸ் இருக்கும்போது நான் எதுக்கு இங்க வரைக்கும் வரணும்? ஓ, நான் ஒன்னு பார்க்கறதுக்காக தான் வந்தேன். எதுக்கா இருக்கும்? வருண் சாருக்கே நம்மள தெரியாது. கண்டிப்பா குழந்தை விஷயமாவோ இல்ல வருண் சார் விஷயமாவோ பேசுறதுக்கு வந்திருக்க மாட்டாவ. ஒருவேளை ஏதாவது ஹெல்ப்புக்காக வந்திருப்பாவளோ? இவ வரதை பத்தி அர்ஜுனன் என்கிட்ட சொல்லவே இல்லையே. வாங்கக்கா, உள்ள வாங்க. என்ன ஒருத்தங்க தேடி வந்திருக்காவன்னு சொன்னாவலாம். அதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஸ்டே பண்ணிருக்க இடத்துக்கே வந்துட்டேன். உள்ள வாங்க. இல்ல பரவாயில்ல, வெளியே உட்காந்து பேசலாம். உட்காரு சாரு. உன்னை தேடி வந்திருக்கேன். என்ன உட்கார்றதுக்கு நீ தான் சொல்லணும். ஒன்னு உட்கார நான் சொல்லிட்டு இருக்கேன் பாரு. சாரு ஏதோ ஒரு விஷயத்துக்காண்டி தான் வந்திருக்காவ. பார்த்து பேசு. அப்புறம் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. அம்மா, நீங்க யாரு? நீங்க எங்கிருந்து வரீங்கன்னு சொல்லவே இல்லையே. பரவாயில்லையே, நான் யாருன்னு தெரியாது, நான் எங்கேருந்து வாரேன்னு தெரியாது. ஆனா எனக்கு குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சிருக்கேன். எல்லாத்துக்கும் மேல என்ன அக்கா அக்கான்னு கூப்பிடுறேன். ஆனா என்னை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது இல்ல சாரு?
அது பார்க்கறதுக்கு கல்யாணம் ஆனவியல மாதிரி தெரிஞ்சுதான், அதான் அக்கான்னு கூப்பிட்டேன். அது மட்டும் இல்லாம நான் ஒரு பீடியாட்ரிக் டாக்டர். என்ன பார்க்கறதுக்கு ஒருத்தங்க வந்திருக்காவனா கண்டிப்பா குழந்தை சம்பந்தமா தானே இருக்கான், அதான் அப்படி கேட்டேன். சும்மா உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு போலான்னு வந்தேன். ஆமா, கல்யாணம் இப்போ? கல்யாணம் இப்போதைக்கு பண்ற ஐடியால இல்ல. எதுக்காண்டி கேக்குதியா? சும்மாதான். உன் குழந்தை? அது குழந்தையா? கல்யாணம் ஆகாம எனக்கு எப்படி குழந்தை? ஆமால, கரெக்ட் தான். கல்யாணம் ஆகாம எப்படி குழந்தை? சரம், என் பேர் அஞ்சு. என் ஹஸ்பண்ட் பேர் வருண். நான் கன்னியாகுமரியில இருந்து வரேன். என்ன எல்லாமே ஏற்கனவே தெரிஞ்சது மாதிரியே மட்டும் சொல்ல. இல்ல, நீங்க உங்களை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்குதியா, அதான். ஓ, நான் என்னை பத்தி சொல்லிட்டு இருக்கேன், அதான் கேட்டுட்டு இருக்குதியா? ஆமா, நீங்க என்ன விஷயத்துக்காண்டி வந்திருக்குதியான்னு சொன்னான்னு சொல்லுங்களேன். எனக்கு பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வெயிட் பண்ணியாவ. புரியுது புரியுது. சொன்னு பேசி முடிச்சிடலாம். வருண் உன்கிட்ட. வருண் சார் என்கிட்ட? இல்ல பதறாத, பொறுமையாவே கேளு. வருண் உன்கிட்ட தப்பா நடந்துகிட்ட விஷயத்த ஏன் வருண் கிட்ட இருந்து நீ மறைச்ச? என்ன வளர்தியா? வருண் யாரு முத? எனக்கு என்னமோ கல்யாணமா ஆவேல, அதுக்கு முந்தி உன் குழந்தைன்னு கேக்குதியா? சம்மந்தம் இல்லாதவங்களுக்கு பேரெல்லாம் என்கிட்ட வந்து சொல்லுதியா? யார் முத நீங்க? கத்துறதுனால நீ கரெக்டா பேசுறன்னு அர்த்தம் இல்ல. அந்த ரூம்ல வருணுக்கு உனக்கு நடந்த விஷயத்த நீ மூடி மறைச்சது உனக்கு தப்புன்னு தெரியல? இதனால எத்தனை பேருக்கு வாழ்க்கை பாதிக்கப்படான்னு உனக்கு தோணல? என்ன வளரிட்டு இருக்குதியா சம்பந்தம் இல்லாம? நீங்க யாருன்னு எனக்கு தெரியல முத. எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்பேன். நான் ஒண்ணு அறிவு கட்டுத்தனமா முட்டாள்தனமா உன்னை தேடி இங்க வரல. எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன். முத உனக்கு பிறந்த குழந்தை எங்க? தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன்னு சொல்லியாவா? ஆனா குழந்தை எங்கன்னு கேட்காவ? சொல்லு, குழந்தை எங்க? எனக்கு கல்யாணமே ஆகல. உனக்கு கல்யாணம் ஆகலன்னு எனக்கு தெரியும். ஆனா வருண தேடி எனக்கு வருணோட ரூமுக்கு நீ தானே போயிருந்த. யார் வருண் முத? நீங்க யாரு? மோட்டா பேசியதான் நினைச்சுக்கிட்டு இருக்காத. அன்னைக்கு வருண தேடி நீ வருண் வீட்டுக்கு போயிருக்க. போதல இருந்த அவரு உன்கிட்ட தப்பா நடந்திருக்காரு. யாரு? சரு, நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன்னு நினைக்காத. இவ்வளவு நேரமா நான் பொறுமையா இருக்கிறதுக்கு காரணம் நீ பாதிக்கப்பட்டிருக்க, அதனால பொறுமையா இருக்கேன். இவ்வளவு நாள மூடி மறைச்ச மாதிரி எனிமையே மூடி மறைக்கணும்னு நினைக்காத. முத உன் குழந்தை எங்க? எந்த குழந்தை? நீங்க வேற யாரையோ தேடி வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்குதியா? ஓ, நான் வேற யாரையோ தேடி வந்தனா? எனக்கு வருணுக்கு கல்யாணம் நடந்த அன்னைக்கு கல்யாணத்தை நடத்ததுக்கு நீ கல்யாண மண்டபம் வரைக்கும் வரல. எப்படி தெரிஞ்சிருக்கோம்? வரலன்னு மட்டும் சொல்லாத, நான் ப்ரூஃபோட தான் வந்திருக்கேன். அன்னைக்கு கல்யாணத்தை நடத்ததுக்கு கல்யாண மண்டபம் வரைக்கும் வந்தது நீதான். எந்த கல்யாணத்தை நடத்ததுக்கு? என் கழுத்துல வருண் தாலி கட்டினதா இனிமே எந்த சம்பந்தமா இல்லைன்னு கிளம்பி போயிருக்கேன். இல்லன்னு மட்டும் போய் சொல்லாத. என் அம்மா வாயாலேயே எல்லா விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். புரியல. கல்யாணம் அன்னைக்கு கல்யாணத்தை நடத்ததுக்கு நீ வந்திருக்க. அப்பா அம்மா மாமாவை எல்லாம் வச்சு ஒன்னு ஒரு ரூம்குள்ள அடைச்சு போட்டுருக்காவ. உண்மை என்னைக்கா இருந்தாலும் வெளிச்சத்துக்கு வந்துதான் ஆகும். அம்மா கிட்ட நீ பிரெக்னண்டா இருக்கன்னு வேற சொல்லியிருக்க. அதுக்கு காரணம் வருண் தானே சொல்லியிருக்க. சொன்னியா இல்லையா? இல்ல, நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. வருண் யாருன்னு எனக்கு தெரியல. தெரியாம தான் வருண சார் சார்னு கூப்பிடுற, என்ன அக்கா அக்கான்னு கூப்பிடுறியா? இதே ஹாஸ்பிடல்ல தானே நீ படிச்ச? இதே ஹாஸ்பிடல்ல தான் என் புருஷனும் படிச்சாரு, வேலையும் பார்த்தாரு. இல்ல, எனக்கு வருண் யாருன்னு தெரியாது. பார்த்தா வயசுல பெரியவியல மாதிரி தெரியுது, அதான் அக்கான்னு கூப்பிட்டேன். உன் குழந்தை எங்கன்னு சொல்ல போறியா? இல்லனா வருணுக்கு கால் பண்ணி வருண வர சொல்லட்டா? சரும், எங்க அம்மாவை மாமாங்களை பேசிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டேன். அன்னைக்கு ஒண்ணு அடைச்சு வச்சதுக்காண்டி இப்பவே எங்க அம்மாவை மிரட்டி என் மாமாங்க பணம் கேட்டுக்கிட்டே இருக்காவ. அதைய பேசிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டேன். எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கேன். ஏன் கேள்வி? உன் குழந்தை எங்க? நீங்க வேற யாரோ நினைச்சிட்டு என்கிட்ட பேசிட்டு இருக்குதியா? எனக்கு உங்க அம்மாவையும் தெரியாது, உங்க புருஷனையும் தெரியாது, உங்களையும் தெரியாது. ஏதோ வயசுல என்ன விட பெரியவியலா இருப்பியான்னு தெரிஞ்சுதான் இப்படி உட்கார வச்சு பேசிட்டு இருக்கேன். அப்போ அன்னைக்கு அந்த ரூமுக்கு நீ போகல? இல்ல. உனக்கு வருணுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இல்ல 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 இல்ல. ஒன்னும் நடக்காம தான் வருண் அப்பப்ப குற்ற உணர்ச்சியில நொந்து போய் கிடக்காரா? என்ன குற்ற உணர்ச்சி? நீ தான் வருண் வீட்டுக்கு 2 நாள் போயிருக்க. அந்த 2 நாளும் அவர் நீ தான் நான் நினைச்சிருக்காரு. எனக்கு இப்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நீ எதுக்கு அந்த ரூமுக்கு போன? அவரு உனக்கிட்ட தப்பா நடந்ததுக்கு பிறவைக்கும் ஏன் அவரை காப்பாத்ததுக்கு நினைச்ச? நீ பிரெக்னண்டா இருந்தது அம்மா மூலமா எனக்கு தெரிஞ்சுட்டு ஏன் கழுத்துல வருண் கையால தாலி மட்டும் தான் ஏறிச்சு. நீ நினைச்சிருந்தா எல்லா உண்மையை போட்டு உடைச்சு ஏன் இடத்துக்கு நீ வந்திருக்கலாம். நீ ஏன் அதை பண்ணல? உன் வயித்துல வளர்ந்துட்டு இருந்த குழந்தை எங்க? இவ்வளவுக்கு எனக்கு பதில் தெரியணும். எனக்கு யார பத்தியும் தெரியாது. நீங்க அர்த்தமே இல்லாம பேசிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்லவும் தெரியாது. நான் கிளம்புறேன். இவ்வளவு விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கேன். உன் வாயில இருந்து உண்மை வராது. அங்க ஒருத்தர் குற்ற உணர்ச்சியில தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்காரு. என்ன குற்ற உணர்ச்சி? சரும், வருணுக்கு நீ யாருன்னு மட்டும்தான் ஞாபகம் இல்ல. ஆனா அவருக்கு ரூமுக்கு ஏதோ ஒரு பொண்ணு வந்துட்டு போயிருக்கா. தப்பு நடந்ததுங்கிறது வரைக்கும் அவருக்கு ஞாபகம் இருக்கு. ஏதோ ஒரு பொண்ணு வாழ்க்கையை நான் கெடுத்துட்டேன், நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன், ஏதோ ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிட்டேன்னு அப்பப்ப புலம்பிட்டு இருக்காரு. உனக்கு தெரியாது, நான் என் புருஷனை அளவுக்கு அதிகமா காதலிக்கிறேன்.
ஒருவேளை அவர் ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருந்தாலும் அதை சரி பண்றதுக்கு நான் நினைக்கிறேன். சரு, அவருக்கு தியான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா. நிறைய பசங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காவ. ஆனா அவர் எப்ப பார்த்தாலும் புலம்பிட்டு இருக்கிறது என்கிட்ட மட்டும்தான். என்னை எந்த அளவுக்கு அவர் லவ் பண்ணா இவ்வளவு பெரிய விஷயத்த என்கிட்ட ஷேர் பண்ணிருப்பாரு. அவர் இப்படி குற்ற உணர்ச்சியில் தவிச்சிட்டு இருக்கிறத பாக்கிறதுக்கு என்னால முடியல சாரு. ஒருவேளை என் புருஷன் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் அதுக்கு பரிகாரம் தேடுறதுக்கு நான் ஆசைப்படுறேன். அக்கா, உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேக்குறேன். அந்த குழந்தைக்கு வருண் தான் அப்பான்னு எனக்கு தெரியும். அம்மா மாமா எல்லாம் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டேன். வருண் குற்ற உணர்ச்சியில புலம்புறத வச்சு, அம்மா பேசினதை வச்சு நான் வருணோட ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டே போய் கேட்டேன். அவியலுக்கு அன்னைக்கு அந்த காம்பவுண்டுக்குள்ள வந்துட்டு போன பொண்ணு நீதான்னு தெரியுது. ஊட்டி கழிச்சு பார்க்கும்போது அந்த பொண்ணு நீதான்னு எனக்கு தெரிஞ்சாச்சு. தயவு செஞ்சு உனக்கு பிறந்த குழந்தை எங்கன்னு மட்டும் சொல்ல. வருண் பண்ண தப்புக்கு எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன் சாரு. எனக்கு அவரை இந்த குற்ற உணர்ச்சியில இருந்து கொஞ்சமாவது வெளியே கொண்டு வரணும். ஏன்னா நான் அவரை அளவுக்கு அதிகமா காதலிக்கிறேன். உனக்கு விட்டு கொடுக்கறதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன். முத கையை இறக்குங்கக்கா. குழந்தை எங்கன்னு என்கிட்ட சொல்ல. அதை தாங்கிக்க கூடிய சக்தி உங்களுக்கு இருக்குன்னா சொல்றேன். முத கையை இறக்குங்க ப்ளீஸ்க்கா, கையை இறக்குங்க. சாரு, வரணும் உனக்காண்டி நான் விட்டு கொடுக்கறதுக்கு ரெடியா தான் இருக்கேன். இனிமே உன் குழந்தைய என் பொறுப்புன்னு நினைச்சுக்கிட்டு தான் நான் இங்க வந்தேன் உன்னை தேடி. வரணும் உனக்கு நான் விட்டு கொடுத்தா என் குழந்தைய நீ உன் குழந்தையா பாத்துக்க மாட்டியா? வருண் கண்டிப்பா தெரிஞ்சு இந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாரு. நான் பண்ண விளையாட்டுத்தனத்தால உன்னை நான் நினைச்சிருக்காரு. இப்ப வரைக்கும் நீ யாருன்னு அவருக்கு தெரியாது. ஏன் நீ பிரெக்னன்ட் ஆன விஷயம் கூட அவருக்கு தெரியாது. குழந்தை எங்கன்னு சொல்லு சாரு. உன்னால அவரை மன்னிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். என் புருஷனை உனக்கு நான் விட்டு கொடுக்கறதுக்கு தயார் தான். நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் தான் வருண் சார் என்கிட்ட தப்பா நடந்துக்கும் போதும் உங்க ரெண்டு பேரும் யோசிச்சுதான் வளகுனேன். கல்யாணத்தை நிறுத்ததுக்கு நான் வந்த காரணம் என் குழந்தைக்காண்டி. ஆனா உங்க அம்மாவோட சதியால உங்க கழுத்துல வருண் சார் தாலியை கட்டிட்டாரு. பார்த்தேன், நான் உயிருக்கு உயிரா காதலிச்சவரு உங்க கழுத்துல தாலி கட்டுறத நேருக்கு நேரா பார்த்தேன். நீ வருணோட ஸ்டூடெண்ட் இல்லையா? அவர் எனக்கு கிளாஸ் எடுத்திருந்தாதான் என்ன அவருக்கு தெரிஞ்சிருக்குமே. நான் தான் அவருக்கு படுத்தாலே போனனே தவிர நான் யாருன்னு கூட அவருக்கு தெரியாது. அன்னைக்கு நடந்தது கூட சாருவா அவர் அஞ்சுவா நினைச்சதுனால மட்டும்தான். வருண எனக்கு தெரியறதுக்கு முன்னமே நீ வருண காதலிச்சியா? ஆமா, என் காதலை சொல்றதுக்கு தான் 2 நாள் அவர் தேடி அவர் வீட்டுக்கு போனேன். முதல் நாள் நான் தேடி போகும்போது என்ன அஞ்சுன்னு நினைச்சிட்டாரு. 2வது நாள் போகும்போது நமக்கு சொந்தமாக்க போறவதானேன்னு உரிமை எடுத்துட்டாரு. ஆனா சத்தியமாக்கா, அவர் உரிமை எடுத்தது மனசுல உங்களை வச்சுட்டுன்னு எனக்கு தெரியாது. அவருக்கு மனசார என்ன பிடிச்சிருக்குன்னு நினைச்சேன். ஷாரு, அது பறவைக்குதான் தெரிஞ்சது அவங்க அம்மா உங்களை அவருக்கு பார்த்து வச்சிருக்காவ அப்படின்னு. அப்பதே விலகிட்டேன். அது பறவைக்குதான் நான் பிரெக்னண்டா இருக்கிறது தெரிஞ்சது. என் மாமாவால என் குழந்தைக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சதுனாலதான் அங்கிருந்து தப்பிச்சு கல்யாணத்தை நடத்ததுக்கு வந்தேன். தாலி கட்டினதுக்கு பிறவைக்கு நீங்க சந்தோஷமா இருங்கன்னு நினைச்சிட்டு ஒதுங்கிட்டேன். உடனே ஒண்ணு கேக்குறேன், அதை கூட நீங்க உங்க வாயால சொன்னதுனாலதான் கேட்கேன். என் குழந்தை வேற உங்க குழந்தை வேறன்னு நீங்க பாக்கலையா? சத்தியமா இல்ல சாரு, வருண் தப்பு பண்ணிருக்காரு. எங்க அம்மாவால உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்காம போயிருக்க. என் புருஷன் தெரியாம செஞ்ச தப்பும் என் அம்மா தெரிஞ்சே பண்ண தப்பையும் நான் சரி பண்ண நினைக்கேன். எனக்கு உண்மை தெரிஞ்சதுல இருந்து உன் குழந்தை வேற என் குழந்தை வேற இல்ல. 2 குழந்தைங்களுக்கு அப்பா வருண் தான். ஒருவேளை என் இடத்துல நீ இருந்தா என் குழந்தைய உன் குழந்தைய பாத்துக்க மாட்டியா? நான் எல்லா பொறுப்பையும் ஏத்துக்கிறதுக்கு தான் தயாரா வந்திருக்கேன். உனக்கு வேணும்னா வருணை விட்டு கொடுக்கறதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன். நீங்க பேசுறதுலயே வருண் சார நீங்க எந்த அளவுக்கு காதலிக்குதியான்னு எனக்கு தெரியுது. சார் உங்க மேல உயிரே வச்சிருப்பாரு, எனக்கு தெரியும். குழந்தை எங்க சாரு? நீ கஷ்டப்படுற மாதிரி தானே குழந்தைய கஷ்டப்படாம. என் குழந்தை பிறந்த நேரத்திலேயே அவளை எங்க ஒப்படைக்கணுமோ அங்க ஒப்படைச்சிட்டேன். அவ எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கா. புரியல? என் குழந்தை வருண் சார் வீட்டுலதான் வளர்ந்துட்டு இருக்கா. புரியல? உங்க குழந்தை இறந்துடுச்சுக்கா. என்ன மன்னிச்சிருங்கக்கா, நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன சொல்ற? எனக்கு பிறந்த குழந்தை அக்கா. என்ன நான் அழ மாட்டேன், எல்லாத்துக்கும் தயாராக்கி தான் வந்திருக்கேன். தயவு செஞ்சு இப்பயாவது எல்லாம் உண்மையை சொல்லு. உன் குழந்தை என் வீட்டுல வளர்த்துனா உங்களுக்கு குழந்தை பிறந்த அன்னைக்கே உங்க குழந்தை இறந்துடுச்சு. அதே ஹாஸ்பிட்டல்ல தான். ஒரு தடவையாவது வருண் சாரை பார்க்கலான்னு நான் வந்தேன். ஆனா அவரை பார்க்க முடியல, உங்களை தான் பார்த்தேன். குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னமே 2 உயிர்ல 1 உயிரை தான் காப்பாற்ற முடியும்னு சொன்னதுக்கு பிறவைக்கும் நான் இந்த குழந்தைய பெத்துப்பேன்னு நீங்க அடம் பிடிச்சிதான். அக்கா, நீங்க சந்தோஷமா இருக்கணும் தான் நினைச்சேன். தயவு செஞ்சு அழாதுங்க. சாரு, நீ ஏன் இதெல்லாம் பண்ணணும்? என் குழந்தை ஏன்ட்ட வளர்ந்தாள்னா இந்த சமுதாயம் அவளை எப்படி பார்க்கணும் உங்களுக்கு தெரியும். அதே டைம்ல உங்க குழந்தை இறந்துருச்சு. இந்த குழந்தை இறந்துட்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க உடஞ்சி போயிருவியான்னு
சிஸ்டர் கவிதா சொன்னாவ. எப்படியும் என் குழந்தை வருண் சார் தானே அப்பான்னு கூப்பிடணும். என்னால அவர் தான் உன் அப்பான்னு அவளுக்கிட்ட சொல்லி கொடுக்க முடியாது. ஆனா அவ உங்ககிட்டே வளர்ந்தாள்னா அவளுக்கு அப்பா அம்மான்னு 2 பேரும் இருப்பாங்க. அதுவே என்கிட்ட இருந்தா அவ கஷ்டம் மட்டும் தான் படணும். சத்தியமா நீங்க என்ன தேடி வந்திருக்காம இருந்திருந்தேன்னா இந்த உண்மையை இப்ப கூட நான் உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டேன். நீங்க கையெடுத்து கும்பிட்டதுக்கு பறவைக்கும் இதை நான் சொல்லலைனா நல்லா என்ன மனுஷி. ஏன் குழந்தைய உங்க குழந்தையா நீங்க தான் பாத்துட்டு இருக்குதியா? குழந்தைய மாத்தி வச்சது ஏன் தப்புதாக்கா, மன்னிச்சிருங்க. சரண் ஏன்ட்ட மன்னிப்பு கேக்குறியா? நான் வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை என் அம்மா எனக்கு பணக்கார வாழ்க்கை அமைச்சு கொடுக்க நினைச்சு என் அம்மா எனக்கு அமைச்சு கொடுத்த வாழ்க்கை நீ போட்ட பிச்சை. நீ எனக்கு போட்ட பிச்சையில தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நீ வர்ணம் மட்டும் எனக்காண்டி விட்டு கொடுத்துட்டு போவல. 10 மாசம் சுமந்து பெற்ற தாய்க்கு தான் தெரியும் தெரிஞ்சே தொலைக்கிறதோட வலி. 6 மாசம் ஆனதுக்கு பிறவைக்கும் என் குழந்தை இறந்துட்டான்னு எனக்கு இப்பதான் தெரியுது. என்னால இந்த வலியை தாங்கிக்க முடியல. தெரிஞ்சே தொலைச்ச நீ எவ்வளவு வேதனைப்பட்டிருப்ப. எனக்காக நீ வாழ வேண்டிய வாழ்க்கையை விட்டு கொடுத்த. உன் குழந்தை என்ன நம்பி ஒப்படைச்சிட்டு போயிருக்க. அம்மானு கூப்பிட குழந்தை இல்லாத எனக்கு கூப்பிடறதுக்கு உன் குழந்தையும் கொடுத்துட்டு போயிருக்க. உன் வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன மன்னிச்சிருச்சாரோ. எனக்கு உன் வாழ்க்கையை விட்டு கொடுத்துட்டு நீ இப்படி அலைஞ்சிட்டு இருக்கிறியா? நீ முத வீட்டுக்கு வாங்க கூட. வீட்டுக்கா? ஆமா, நடந்ததெல்லாம் நான் வருண் கிட்ட சொல்ல போறேன். அவரு என்ன முடிவெடுக்காரோ அதுதான் கரெக்ட். என்ன வருணும் உனக்கு சொந்தமானவர் தான், குழந்தைய உனக்கு சொந்தமான குழந்தை தான். நான் ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த இடம் உனக்கானது. வருணுக்கு நான் உயிர் தான் எனக்கு தெரியும். ஆனா அவரு செஞ்ச தப்ப நினைச்சு என்னைக்கு குற்ற உணர்ச்சியில நொந்து போயிட்டு இருக்காரு. எவ்வளவோ நான் நீங்க அப்படியெல்லாம் பண்ணிருக்க மாட்டியா? அதெல்லாம் உங்க பிரம்மன் சொன்னதுக்கு பிறவைக்கும் இல்ல அஞ்சு அன்னைக்கு நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கேன்னு அப்பப்ப சொல்லுவாரு. அதெல்லாம் நான் அப்ப பெருசா எடுத்துக்கிட்டதே இல்ல. ஏதோ குடிச்சிட்டு புலம்புற மாதிரி புலம்புறாருன்னு தான் நினைப்பேன். ஆனா அம்மாவும் மாமாங்களும் பேசிட்டு இருந்ததை கேட்டதுக்கு பிறவைக்குதான் விஷயம் எவ்வளவு சீரியஸான விஷயம். அம்மாவாலையும் வருணாலையும் யாரோ ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு புரிஞ்சுது. அதை சரி பண்ணதுக்காண்டி தான் உன்னை தேடி வந்தேன். உன் குழந்தை வளர்றதுக்கான எல்லா பொறுப்பையும் நான் ஏத்துக்க நினைச்சுதான் வந்தேன். ஆனா வந்த இடத்துல குழந்தை எனக்கு சொந்தமான குழந்தை இல்ல, வருணம் எனக்கு சொந்தமானவர் இல்ல. அக்கா, எல்லாமே உங்களுக்கு சொந்தமானதான். நான் யாருக்கு அனாத? யாரோ லூஸ் மாதிரி பேசாத. நீ முத வீட்டுக்கு வாங்க கூட, அங்க போய் பேசிக்கலாம். இல்லக்கா, என்னால வர முடியாது. ஏன்? அவர் தப்பு பண்ணிருக்காரு, எங்க அம்மா தப்பு பண்ணிருக்காவ. எங்க அம்மா என்னடானா ஒரு பொண்ணு வாழ்க்கையை அழிச்சு எனக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுத்திருக்காவ. எனக்கு இது வேண்டாம். இது உங்களுக்கான வாழ்க்கைக்கா. வருண் சார் என்ன காதலிக்கல, வருண் சார் காதலிக்கிறது உங்களை தான். அவர் மனசுக்குள்ள இருக்கிறது அஞ்சு 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 நீங்க மட்டும்தான். நீங்க எனக்கு இந்த வாழ்க்கையை விட்டு கொடுத்தாலும் ஏத்துக்க என்னால முடியாது. எனக்காக என்ன ஏத்துக்கிட்டு அவரால் நிம்மதியா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? மனுஷர் உடஞ்சு போயிருவாரு. உங்க புருஷனுக்கு அப்பப்ப அது ஞாபகம் வந்து குற்ற உணர்ச்சியில நொந்து போயிட்டு இருக்காருன்னு சொன்னியா? அதை தாங்கிக்க முடியாம என்ன தேடி வந்திருக்குதியா? அதே மாதிரி தாக்கா நானும் வருண் சார் நான் காதலிச்சிருக்கேன். அவர் காயப்படுறத என்னால தாங்கிக்க முடியாது. சரு, உன்னை இப்படியே விட்டுட்டு என்னால போக முடியாது. என்னமா 5-6 நாளெல்லாம் என் அண்ணனுக்கு கல்யாணம். தெரியும். தெரியுமா? எப்படி? அர்ஜுன் அண்ணன் சொல்லுச்சு. அண்ணனுக்கு நடந்தது எல்லாமே தெரியுமா? எனக்கு டெலிவரி பார்த்தது அர்ஜுன் அண்ணன் தான். குழந்தைய நீங்க வீட்டுக்கு கொண்டு போன உடனே குழந்தை என்னோடதுன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. அதான் அன்னைக்கு குழந்தைய தூக்குனாரா? ஏன் குழந்தையா இருந்திருந்தா கண்டிப்பா தூக்கி இருக்க மாட்டாருல. அவர் நினைச்சிருந்தா எனக்கு நியாயம் வாங்கி கொடுத்துருக்கலாம். அண்ணனுக்கு எங்களை பிடிக்காது சாரு. ஏன் குழந்தையா இருந்தா தூக்கி இருக்க மாட்டாரு, கண்டுபிடிச்சதுனாலதான் தூக்கி இருப்பாரு. அவர் விலைக்கு நிக்கிறாரே தவிர உங்களை பிடிக்காம இல்லக்கா. உங்களை பிடிக்கும். ஏன்ட்ட சொன்னாரே 5 வாய் நிறைய என்ன அண்ணான்னு கூப்பிட்டுருக்கா. என் தங்கச்சி வாழ்க்கை அழிச்சு உனக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியாது அப்படின்னு. அவர் தங்கச்சின்னு என்ன சொன்னாரா? அர்ஜுனன்ட்ட பேச ஆரம்பிச்சதுக்கு பிறவைக்கு உங்க வீட்டுக்கு அது எல்லாமே எனக்கு தெரியும். அவைய வழி உங்களுக்கும் தெரியும் இல்லக்கா. வெள்ளைக்கு நிக்கிறாரே தவிர உங்க அண்ணனை தம்பியாவும் உங்க தம்பிய தம்பியாவும் உங்களை தங்கச்சியாவும் உங்க தங்கச்சி அவருக்கு தங்கச்சியாவும் தான் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா வெளியில மனசளவுல அவரால் ஏத்துக்க முடியல. அப்போ அண்ணனுக்கு எல்லா உண்மையும் தெரியுமா? அந்த குழந்தை என்னோட குழந்தை இல்லைன்னு தெரியுமா? தெரியும். அவரோட பாதுகாப்புல தான் இப்ப நான் இருக்கேன். அர்ஜுன் அண்ணனே என் கூட தான் இருக்காரு. நான் பாதுகாப்பா இருக்கேன். எல்லாத்துக்கும் மேல என் குழந்தை அதை விட பாதுகாப்பான இடத்துல இருக்கா. என் குழந்தை ஏன்ட்ட இருந்தா கூட அவளுக்கு அம்மா மட்டும்தான் கிடைச்சிருக்கோம். உங்கள்ட்ட இருக்கிறதுனால அம்மாவும் அப்பாவும் கிடைச்சிருக்காவ. இதை விட எனக்கு என்னக்கா வேணும்? இருந்தாலும் சாரு, ஒரு பொண்ணுக்கு கல்யாண வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அதுல நீ உன் மாமா அத்தையால ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க. உன் கல்யாண வாழ்க்கை அதை விடுங்கக்கா. நான் சந்தோஷமா இருக்கேன். இப்ப என்ன நீங்க அங்க கூட்டிட்டு போனீங்கன்னு வச்சுக்கிடுங்க. வருண் சார் நிம்மதியா இருக்க மாட்டாரு. அவர் நிம்மதி இல்லாம இருக்கும்போது என்னால சந்தோஷமா இருக்க முடியாது. உங்க அண்ணனுக்கு கல்யாணம் இருக்குதுலாம், நீங்க கிளம்புங்க. சாரு, நான் இருக்கது
நீங்க இருக்கிறது உங்க இடம்தான். உங்களுக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் வேண்டாம். வருண் சார் மனசுல நீங்க தான் இருக்கீங்கக்கா. இது போதாதா அவர் மனசுல நான் இல்ல. இப்ப இல்ல, எந்த ஜென்மத்திலயும் அவர் மனசுல என்னால இடம் பிடிக்க முடியாது. நீங்க இடம் பிடிச்சிட்டீங்க. அந்த இடத்த எனக்கு எப்பவும் கொடுக்க மாட்டாரு. நான் ஆசைப்படவே இல்ல. கிளம்புங்கக்கா. வாச்சாரு என் கூட. நான் உன்னை என் தங்கச்சியா பாத்துக்கிறேன். எனக்கு என் தங்கச்சி சாராம துளசி எப்படியோ அதே மாதிரி தான் நீயும் வந்துரு. இல்லக்கா, என்னால அங்க வர முடியாது. மறுபடியும் அவரை பார்க்கக்கூடிய சக்தி எனக்கு இல்ல. தயவு செஞ்சு கிளம்புங்க. அங்க போயிட்டு கால் பண்றேன். சரிக்கா. சாரு கிளம்புறேன். அக்கா சொல்லு சாரு, எனக்கு நீங்க ஒரு சத்தியம் பண்ணுவீங்களா? பண்றேன். எனக்கு இந்த உலகத்துல யாருமே இல்ல. அம்மா இல்ல, அப்பா இல்ல, யாருமே இல்ல. நான் இருக்கேன், அர்ஜுனன் இருக்காரு, வருண் இருக்காரு, நாங்க எல்லாரும் இருக்கோம். எனக்கு ஐரா ரொம்ப முக்கியம்க்கா. இப்போ உங்களுக்கு ஐரா உங்க குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சுட்டு இவ்வளோ நாளா அவளை உங்க குழந்தையா நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா இப்போ அவளை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தோணும்ல இந்த குழந்தைக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு. அப்போ ஐராவ இப்பவும் ஐரா என் குழந்தைதான். அப்போ எனக்கு ஒரு வாக்கு கொடுங்கக்கா. என் குழந்தைய தேடியோ உங்களுக்கு சொந்தமான உங்க புருஷனை தேடியோ எப்பவுமே நான் வரமாட்டேன். எனக்காக நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னா ஒன்னே ஒண்ணு பண்ணணும். அதுக்கு மட்டும் வாக்கு கொடுப்பீங்களா? எதுவா இருந்தாலும் தயங்காம கேள்விச்சாரு. இவதான் நம்ம குழந்தை இல்லையே, இவளையா நம்ம பாத்துக்கணும். இவ அம்மா இல்லாத குழந்தைன்னு என் பிள்ளைய ஒதுக்கிற மாட்டியெல்லாம். நாளைக்கே வருண் சாருக்கு உங்களுக்கு இன்னொரு குழந்தை பிறந்தாலும் என் குழந்தைய ஒதுக்கிற மாட்டியெல்லாம். சரு, உன் குழந்தை வேற என் குழந்தை வேற இல்ல. நாங்க இன்னொரு குழந்தை பெத்துக்க போறதா இல்ல. ஐரா தான் எங்க உலகம். என்னைக்குமே அவ ஏன் குழந்தை இல்லைன்னு நான் அவளை ஒதுக்க மாட்டேன். எப்பவும் ஐராவை நான் ஏன் குழந்தையாதான் பாத்துப்பேன். அவளை நான் 10 மாசம் சுமக்கலதான். சுமந்தது என்னமோ நீதான். ஆனா அம்மா நம்ம 2 பேரும் தான். உனக்கு வாக்கு கொடுக்கேன் சாரு. எங்களுக்கு ஐரா மட்டும் போதும். இன்னொரு குழந்தை பிறந்தா தானே உனக்குள்ள இப்படி ஒரு பயம் வரும். என் குழந்தைய அவளை நான் எப்பவும் பாத்துக்கிறேன். ஒருவேளை நான் இங்க இல்லைன்னா கூட அவளை பத்திரமா யாருக்கிட்டையாவது ஒப்படைச்சுக்கிட்டு தான் போவேன். ஏன்க்கா இப்படி எல்லாம் சொல்லுதியா? இல்ல, குடுக்கற வாக்கு உண்மையா இருக்கணும்ல. நான் உனக்கு கொடுக்க வாக்க எப்பவும் காப்பாத்துவேன். என்ன நம்பு. நம்புறேன்க்கா. அப்ப நான் வரேன். எனக்கு டைம் இருக்கு போது உன்னை வந்து பாக்குறேன். எந்த சிச்சுவேஷன்லயும் வருண் சார் கிட்ட அவர் நினைச்சுக்கிட்டு இருக்கதெல்லாம் உண்மைன்னு மட்டும் சொல்லிடாதுங்க. உடஞ்சிருவாரு. அது அவரோட கற்பனையாவே இருந்துட்டு போட்டோம். உண்மைதான் தெரியும் போது உடஞ்சிருவாரு. சொல்ல மாட்டேன். உனக்கு கொடுத்த சத்தியத்தை நான் எப்பவும் காப்பாத்துவேன். ஐராவை உனக்கு எப்போ பார்க்கணும்னால நீ வீட்டுக்கு வா. வருணோட வீடு எனக்கு மட்டும் சொந்தமான இடம் இல்ல, உனக்கும் சொந்தமானதான். உனக்காக அந்த வீட்டு கதவு எப்பவும் திறந்தே இருக்கும். உன்னை வரவேற்கிறதுக்கு நான் அங்க இல்லைனாலும் நீ அங்க வரும்போது ஆளா சந்தோஷப்படுறது நானா தான் இருப்பேன். ஒருவேளை காலம் அதுக்கான இடத்த தானா அமைச்சு கொடுத்ததுன்னா நீ கண்டிப்பா அங்க வரணும். நான் தான் ஆளா சந்தோஷப்படுவேன். அக்கா, தேங்க்ஸ்க்கா. ஐராவை நல்லா பாத்துக்கோங்க. ஐரா நம்ம குழந்தை, அவளை நல்லா பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. வரேன். சரிக்கா. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காதது. உனக்கு நிலனுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்த கல்யாணத்துக்காண்டி அவசரமா கிளம்பி ஊருக்கு வந்தாவ. ஒரு வாரத்துக்கு முன்ன பார்த்தவியல மறுபடியும் பார்க்க முடியாம போகணும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அர்ஜுனனை எனக்கு கால் பண்ணி ஆக்சிடென்ட்ல நிலன அஞ்சோ இறந்து போயிட்டாவ சாருன்னு சொல்லும் போது என்னால தாங்கிக்கவே முடியலதியா. அவ இடத்துல நான் இருந்திருக்க மாட்டேனா? போக வேண்டிய இடத்துல நான் இருந்திருக்க மாட்டேனா? அவிய உயிரை கடவுள் எடுத்துட்டாரு. எவ்வளவு நல்ல பொண்ணு தெரியுமா அவியா? என் குழந்தையே அவிய குழந்தையா ஏத்துக்கிட்டவியா. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டை விட்டு கிளம்பும் போது கூட எனக்கு கொடுத்த வாக்க காப்பாத்ததுக்காண்டி பிள்ளைய பாத்துக்கிடுங்க அத்தேன்னு ஆனந்தி அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு ஒப்படைச்சிட்டு தான் போயிருக்காவ. எனக்கு தெரியும் நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தது அஞ்சு அக்காக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அவைய கண்டிப்பா முன்னமே ஆசைப்பட்டிருப்பாவ நான் இங்க வரணும்னு. வருண் சாருக்காண்டி தான் அவரை காயப்படுத்த கூடாதுன்னு தான் ஒதுங்கி இருந்தேன். ஆனா எப்ப அவருக்கு பேருக்கு ஒரு கலங்க வந்ததோ அப்பவே அதை தொடைக்கிறதுக்கு நான் இங்க வரணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள மாமாவோட பிரச்சனை அர்ஜுனனாவே என்னை இங்க வர வச்சுட்டாரு. ஆனா அட்ரஸ் போன் எல்லாம் தொலைஞ்சதுனால எங்க போனேன்னு தெரியாம சுத்திக்கிட்டே இருந்தேன். அப்பதான் வருண் சார் காப்பாத்தி அவர் வீட்டுக்கு கூட்டு வந்தாரு. எனக்கு அச்சோ நினைச்சு பெருமைப்படுறதா இல்ல கவலைப்படுறதான்னு தெரியல. ஒரே டைம்ல எல்லாம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. வருண் பண்ண தப்பு, அவ குழந்தை இறந்து போனது எல்லாத்தையும் மனசுக்குள்ள சுமந்துக்கிட்டு தான் ஊருக்கு வந்திருக்கா. அத்தை பண்ண தப்புக்கு அவைய பிள்ளைங்களுக்கு தண்டனை சும்மாவா பெரியவிய சொல்லி வச்சாவ? பெரியவிய பண்ணிய தப்பு பிள்ளைங்க தான் அனுபவிப்பாவா அப்படின்னு. சரி சரு, நான் உடனே வீட்டுக்கு கிளம்பணும். ஏன் வர துளசிக்கிட்ட இருக்கானா? சரிதியா. என்னடா?
தூக்கம் வருதாடா? ஆ வரேன்டா. சரி சாரு, நான் அப்ப கிளம்புறேன். இல்ல தியா, வாங்க சாப்பிட்டுட்டு போலாம். ஐயோ சாரு, தியான துளசி கிட்ட விட்டுட்டு வந்திருக்கேன். அவ நல்லா பாத்துப்பா. பசிச்சா கூட எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன். ஆனா என்ன தேட ஆரம்பிச்சிட்டான்னா அழ ஆரம்பிச்சிடுவான். அதனால நான் கிளம்புறேன். தியா கவலைப்படாத, எல்லாம் ஒரு நாள் மாறும். எனக்கு தெரிஞ்சதுனால நான் யார்கிட்டயாவது சொல்லிடுவேணும்லாம் நினைக்காத. இல்ல தியா, வருண் சாரும் உன்னோட ஃப்ரெண்டு. வருண் என் ஃப்ரெண்டு தான். ஆனா அதை தாண்டி நான் ஒரு பொண்ணு. உன் மனசுல இருக்க வலி எனக்கு புரியும். என்னால உனக்கு எப்பவும் எந்த பிரச்சனையும் வராது. நான் கிளம்புறேன். ஐராம் வரேன். ஐரா, எங்க தாண்டா இருந்தேன்? தியாத்தை கூட பேசிக்கிட்டு இருந்தேன். நீ தூங்கலையா அப்ப? சரி, தூங்க வைக்கட்டா? தம்பிய துளசி சித்திக்கிட்டே விட்டுட்டு வந்திருக்காவ. இனிமே தம்பிய பக்கத்துக்கு ஜனம் போனோம்ல, அத்தை போகலன்னு தம்பி அழுதுகிட்டே கிடப்பான். தியா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டோம். எல்லா விஷயத்தையும் உளறிட்டோம். தியா அகல்யாவ மாதிரி கெட்டவாலாம் இல்ல. ஆனா அகல்யா கிட்ட இருந்து அவ ஃப்ரெண்ட் வாழ்க்கையை காப்பாத்தனன்னு அவசரப்பட்டுட்டாள்னா, எல்லாம் எனக்கு நடந்த அநியாயத்தை தட்டி கேட்கணும்னு அவளுக்கு தோணுச்சுன்னா எல்லாம் தலைக்கீழா போயிருமே. எதுக்கும் தியா கிட்ட எல்லா விஷயத்தையும் நான் சொன்னதை அர்ஜுன் அண்ணன் கிட்ட சொல்லி வைப்போம்.